ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியும் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியும் நம்ம விநாயகர் பெருமானை வழிபடுவோம். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகா சங்கடஹர சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். ஸோ இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் நம்ம பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ஏகப்பட்ட அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த அபிஷேகங்கள் எல்லாமே அன்னைக்கு போய் நம்ம கோயில்களில் போய் நம்ம பார்க்கணும். அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா கொழுக்கட்டை பிரசாதம் இந்த மாதிரி செஞ்சு விநாயகருக்கு அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதாவது மாதம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் நீங்கள் இதெல்லாம் செய்யலினாலும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி இந்த நாளில் நீங்கள் போய் இதெல்லாம் செய்யும்போது ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.